இப்பொழுதும் நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமாக. தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். அந்த முதல் பகுதியை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். நம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக தேவ செய்திக்காய் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட நெடு செலுத்துகிறோம். இம்மட்டும் இந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையை, இந்த ஜெபத்தை நீ நடத்தி வந்தேன், அதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். தேவன் நீர் எங்களோடு பேசியுள்ளவராக சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே தங்கும்படியா எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்த வழி நடத்தும். உடைய நாமம் மாத்திரம் பிரஸ்தாவப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். தேவனுடைய கிருபையினாலே இந்த மாதம் நாம் யாவரும் அறிந்தபடி சத்தியத்தின் மாதமாய் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து, ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் சத்தியத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு தலைப்புகள், அந்த தலைப்புகளே சத்தியம் என்கிற தலைப்பின் கீழாகத்தான் வருகிறது. அப்படி நாம் தியானித்து வருகிற சத்தியம் என்கிற ஒரு தீமின் கீழாகத்தான் இந்த தேவ செய்தியினுடைய வார்த்தையும் வருகிறது. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது பாவம் நிவர்த்தியாகும். நீங்க பாவம் நிவர்த்தியாகுதல் என்றால் என்ன என்று நாம் வேதத்திலே பார்த்தோம் என்றால், பாவம் நிவர்த்தியாகுதல் என்பது என்னவென்றால், அது பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி சுத்திகரிக்கப்படுதல். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பாவம் நிவர்த்தியாகிருச்சு என்று அவனை குறித்து சொன்னார்கள் என்றால், அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா பாவங்களும் அவனுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டுள்ள எல்லா பாவங்களிலிருந்தும் அவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். அவன் சுத்தமான மனுஷனாய் மாறிவிட்டான். இனிமேல் அவன் பாவி இல்லை என்பதுதான் அடையாளமாய் காணப்படுகிறது. நீங்க இந்த பாவ நிவர்த்தியை குறித்து நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அது எப்படி நடக்கும் என்று நாம் பார்த்தோம் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு விதத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்துல இன்னொரு விதமாயும் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே லேவியராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா 3 மற்றும் 4 இப்படியாக சொல்லுகிறது. அவன் சொல்லுவது, அந்த வசனத்தின் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மீது வைத்து. நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பாவ நிவர்த்தி எப்படி கிடைக்கும் என்று நமக்கு மோசையின் காலத்திற்கு அப்புறம் நாம் பார்த்தோம் என்றால், அது ஒரு மனிதன் பாவம் செய்தால் அல்லது அவன் தேவனுக்கு விரோதமான காரியம் செய்து பாவத்திற்கு அவனுக்கு அடிமையாகி மாறிவிட்டால், அவன் மந்தையிலிருந்து ஒரு ஆடையோ மாடையோ புறாவையோ வாங்கி வந்து அதன் மீது தன்னுடைய கைகளை வச்சு என்னுடைய பாவத்தை நான் அவனுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி, அந்த பாவத்தை அந்த அந்த மிருகங்கள் மீது, அந்த புறாவோ அல்லது அந்த ஆடோ மாடோ அதன் மேல கொடுத்துட்டு வாய்மொழியாய் அவர்கள் அறிக்கையிட்டு சொல்லிட்டு அப்படியே அவர்கள் கடந்து போவார்கள். அங்க இருக்கிற ஆசாரியர்கள் அதை எடுத்து தேவனுக்காய் தகன பலியாய் ஒப்பு கொடுப்பார். இப்படிதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவ நிவர்த்தி நடைபெற்றது. புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம் பார்த்தோம் என்றால் பாவ நிவர்த்தி 2 விதங்களிலே நடைபெறுகிறதை நாம் பார்க்க முடியும், நாம் அறிந்த வரைக்கும். முதலாவது நமக்கு தெரியும், நாம் வாசித்த வசனத்தின்படி கிருபையினாலும் பாவ நிவர்த்தி என்று சொல்லி இருக்கிறது. எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கு வசனம் சொல்லுகிறது, நாம் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். 8வது வசனம் இப்படியே சொல்லுங்க, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப பாவ நிவர்த்தி எப்படி வருகிறது? கிருபையினால் வருகிறது. இது நாம் நன்றாய் அறிந்ததுதான். இன்னொரு விதத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒருத்தவர் ரட்சிக்கப்படும் பொழுது அல்லது அடிக்கடி நாம சொல்லி ஜெபிக்கிற இன்னொரு பாவ நிவாரணம் எப்படி நாம சொல்லுகிறோம், அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1வது அதிகாரம்
6வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அங்கு என்ன ஒரு பாவ நிவாரணை எப்படி வருகிறதாம்? ரத்தத்தினால் வருகிறது. யோசித்து பாருங்க, முன்னாடி மிருகங்களினால் பாவ நிவாரணம் வந்தது, மிருகங்களின் ரத்தத்தினால. 2வது கிருபையினாலே பாவ நிவாரணத்தை தேவன் கொடுக்கிறார். 3வது ரத்தத்தினாலே பாவ நிவாரணத்தை கொடுக்கிறார். அதே போலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, இதுல மாத்திரம் நம்ம பாவங்களுக்கு கழுவப்படுகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே, அதாவது சத்தியத்தினாலும் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறதா. அவருடைய கிருபையினாலே நாம் பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுகிறோம். நம்முடைய வேலைகளினாலோ, நம்முடைய ஜெபத்தினாலோ, நம்முடைய பிரயாசத்தினாலோ அல்ல, தேவனுடைய கிருபையினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம். மற்றவர்களுடைய அடையாளம் என்ன? நான் ஏதாவது என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா நான் ஒரு பரிகாரம் செய்யணும், என் தவறு மன்னிக்கப்படணும்னா நான் ஏழைகளுக்கு உதவி செய்யணும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படணும். சில மார்க்கத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்களா, தங்களை அடிச்சுக்குவாங்க. தங்களுடைய காரியங்கள் அவங்களுக்கு வேதனை உண்டு பண்ணி தங்களுடைய பாவத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கணும் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனா தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கு வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். அதே போல இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அவருடைய வசனமும் நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது. அவருடைய வார்த்தையும் நம்மளை சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது. அவருடைய சத்தியம் நம்மளை சுத்திகரித்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கழுவி போடுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப இந்நாள் முதற்கொண்டு நாம் தேவ சமூகத்துல வருகிற நாம், அவருடைய கிருபையினால மாத்திரம் நம்முடைய பாவம் கழுவினது, ரத்தத்தினால மாத்திரம் நம் பாவம் கழுவினது என்று நாம் எண்ணத்திலே காணப்படாமல், தேவனுடைய வார்த்தையை நாம் எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறோமோ அப்பொழுது இந்த வசனத்தினால் என் பாவங்கள் கழுவப்படுகிறது என்கிற சிந்தனையோடு தேவ சமூகத்திலே நாம் காணப்படுவோமாக. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தினால் பாவ நிவர்த்தி கிடைக்கும் என்று வசனம் சொல்லுது. அப்ப இங்க சொல்லப்படுகிற சத்தியம் என்பது எதை காட்டுகிறது? யோவான் புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப இங்க வசனம் நம்மளை, அவருடைய சத்தியம் நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. ஆனா அந்த சத்தியம் எப்படிப்பட்ட சத்தியமா இருக்கிறதாம்? ஏன்னா நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா சத்தியம் என்பது அது தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் குறிக்கிறதுல, உண்மையாய் நடக்கிறதையும் சத்தியம் என்று சொல்லியிருக்கு. இன்னொரு இடத்துல, இன்னொரு மனிதர்கள் இடத்துல அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க உறுதிமொழி எடுத்தீங்கன்னா, உறுதியாய் நீங்க அடிச்சு சொன்னீங்கன்னா அதையும் சத்தியம் தான் சொல்லிருக்கீங்க. அவன் சத்தியம் வாங்கினான் என்று வசனம் இருக்கிறது. ஆனா இங்கு சொல்லப்படுகிற பாவ நிவாரணம் கொடுக்கிற சத்தியம் என்ன சத்தியமாம்? அது தேவனுடைய வசனமாகிய சத்தியம். அப்ப இந்த யோவான் புஸ்தகம் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களுக்கு பாவ நிவாரணை கொடும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று வசனம் சொல்லும். அப்ப இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்ன? அவருடைய வசனம் நம்மளை சுத்திகரிக்கிற வார்த்தையாய் காணப்படுகிறது. அவருடைய வார்த்தை நம்மளை சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது. நீங்க வார்த்தையை குறித்து நம் வேதத்துல பார்த்தோம் என்றால், வேதத்துல வார்த்தைக்கென்று தேவன் மிகவும் முக்கியமான காரியத்தை வைத்திருக்கிறார். அது தேவனுடைய வார்த்தை மாத்திரம் இல்ல, நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்க தேவன் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார், அல்லது அதற்குரிய விளைவை தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயுவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்ப நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்முடைய வாழ்க்கையில நாம் நீதிமான்களா அல்லது பரிசுத்தவான்களா அல்லது பாவிகளா என்பதை நிர்ணயிக்கிறதாய் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை மாத்திரமல்ல, இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் ஏதோ உபச்சாரம் செய்தாதான், மற்றவர்களை இச்சகமாய் பார்த்தாதான், போகக்கூடாத இடத்துக்கு போனாதான், நான் யாரையாவது கை மாத்துறதுல ஏமாத்தினாதான் அங்க பாவம் வருகிறது என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி அல்ல. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை நியாயம் தீர்க்கிறதா இருக்கிறது. அது உங்களுடைய குடும்பத்திலே பேசுகிறதா இருக்கலாம்,
நம்முடைய பிள்ளைகளிடத்துல பேசுகிறதா இருக்கலாம், பெற்றோரிடத்துல பேசுகிறதா இருக்கலாம், சபையில பேசுகிறதா இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலங்களில் பேசுகிறதா இருக்கலாம். எங்கு பேசினாலும் அது நம்மளை நியாயம் தீர்க்கிறதாய் காணப்படுகிறது. அதை தான் நம்மளை பரிசுத்தவான்களா இல்லையா என்பதை நியாயம் தீர்க்கிறது. இந்த வசனம், அதுக்கு முந்தின வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் பேசுகிற காரியத்துல வீணான அலப்புகிற வார்த்தைகள் இருக்கும் என்றால் அது நம்மளை ஒரு நாள் நியாயம் தீர்க்கிறதாய் காணப்படும். யோசித்த பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அல்லது சில பேர் இருக்கிறார்கள், வாயை திறந்தால் அப்படியே மூடுறதே கிடையாது. எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுகிறதுக்கும் அங்க நடக்கிறதுக்கு எந்த சம்பந்தமுமே இருக்காது. அவங்க பேசுறதுக்கும் அங்க அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு ஏத்த வார்த்தைகள் எதையுமே பேச மாட்டார்கள். ஆனா பேசணும் என்கிறதற்காக அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அலப்பிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் வேதம் சொல்லுகிறது நியாய தீர்ப்பு நாளிலே அது நம்மளை நியாயம் தீர்க்கிறதாய் காணப்பட்டது. சரி, இப்ப இங்க வசனம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் நம்மளை பரிசுத்தமாக்குகிறதாம். அது எப்படி நம்மளை பரிசுத்தமாக்குகிறதாம்? உதாரணத்துக்கு அது எப்படியெல்லாம் நம்மளை பரிசுத்தமாக்குகிறது, எப்படியெல்லாம் நம்மளுடைய பாவ நிவாரணை கொடுக்கிறது என்று சொல்லி சில குறிப்புகளை நாம் பார்த்து நாம் ஜெபிப்போமாக. அது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது மற்றும் 17வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 மற்றும் 17 நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருந்துதலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறது. எதுவாம் 15வது வசனம் சொல்லுது பாருங்க, தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறபடியினால். அப்ப தேவனுடைய வார்த்தை நம்மளை சுத்திகரிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவுகிறது. தேவனுடைய வார்த்தை எப்படி அவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறதோ அதே போல அது நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது. அது எப்படி நடக்கிறதா? அதைத்தான் இந்த 16வது வசனம் சொல்லுது, அவைகள் உபதேசத்துக்கும் 2வது கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும். இங்க வசனத்தை பாருங்க, தேவனுடைய வார்த்தை நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குகிறதா? முதலாவது உபதேசம் பண்ணி நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. 2வது நம்ம கடிந்து கொள்ளப்பட்டு நம்ம அதனால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். 3வது நம்மளை சீர்திருத்தி நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. 4வதாக நீதியை நடப்பிக்கும்படி நம்மளுக்கு உபதேசித்து நம்மளை நடத்தி அது நம்மளை பரிசுத்தமாக்குகிறதா. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த 4 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. இந்த 4 காரியங்களை கொண்டு தேவனுடைய வார்த்தை நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்குகிறதா இல்லையா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது 4 விதங்களிலே தேவனுடைய வார்த்தை நம்மளை பரிசுத்தமாக்கு. முதலாவதாக என்னென்ன வார்த்தை? முதலாவதாக உபதேசம் நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கிற உபதேசம் என்பது எதை காட்டுகிறது? அல்லது யோவான் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு உபதேசம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு உபதேசம் இருக்கிறது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடாய் காணப்படுது. அதை குறித்ததான வார்த்தை இங்க சொல்லல. சில சபையில நீங்க இப்படி இருந்தாதான் கர்த்தர் உங்களை நேசிப்பார், சில இடங்கள்ல நீங்க இப்படி இருந்தாதான் கர்த்தர் உங்களை நேசிப்பார் என்று அவரவர்களுக்கென்று உபதேசத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனா இங்கு சொல்லப்படுகிற உபதேசம் என்பது எதை காட்டுகிறது? அது கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த டீச்சிங்கை காட்டுகிறது. கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டுள்ள அவருடைய உபதேசத்தை காட்டுகிறது. அங்க இயேசு சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்ப தேவனால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த டீச்சிங், இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டுள்ள அவருடைய உபதேசம் நம்மளை சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது.
நீங்க வேதத்திலே படித்து பார்த்தோம் என்றால் வசனம் இப்படியா சொல்லுகிறது. யோவான் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். இது எதை காட்டுகிறது? இயேசுவின் சுவிசேஷம் அல்லது இயேசுவின் உபதேசத்தினால் நாம் ஏன் சுத்திகரிக்கப்படணும்? நாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கு. நாம் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வசனத்தினால் அவருடைய உபதேசத்தினால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏன் நாம் வசனத்தினால் சுத்திகரிக்கப்படணுமா? ஏன் நாம் வசனத்தினால் அவருடைய சத்தியத்தினால் நாம் பாவ நிவாரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. முழுக்கினால் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். இயேசு எதை குறித்து சொல்லுகிறார்? அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், அவன் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கிட்டான், அவரால் ரட்சிக்கப்பட்டுட்டான். அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அவர்கள் நடக்கை எப்படி இருக்கிறோ அதை ஒவ்வொரு நாளும் அவர்கள் சுத்திகரிக்க வேண்டும். உபதேசத்தினால் சுத்திகரிக்கப்படுவது என்பது எதை காட்டுகிறது? இயேசுவினால் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை கடைபிடித்து நடக்கிறதை காட்டுகிறது. அவருடைய வசனத்திலே நாம் நடக்கிறதை காட்டுகிறது. இதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு தீபமாய், நம்முடைய பாதைக்கு தீபமாய் இருக்கிறது. அப்ப உபதேசத்தினால் சுத்திகரிக்கப்படுவது என்பது எதை காட்டுகிறது? ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடக்கை எப்படி இருக்கு, நாம் எங்க நடக்கிறோம், தேவ வசனம் சொல்லுகிறபடி நம்ம நடக்கிறோமா, நம் தேவ வசனம் சொல்லுகிற இடத்துக்கு நாம போகிறோமா, அல்லது நாம் சுயமாய் ஓடுகிறோமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை நிதானித்து பார்த்து நம்மளை சுத்திகரிக்கணும். அதுதான் உபதேசத்தின் சுத்திகரிப்பை காட்டுகிறது. உபதேசத்தின் சுத்திகரிப்பு என்பது இயேசுவினால் எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதிலே நடக்கிறதை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கு? நாம் வேத வசனத்தை கடைபிடித்து நடக்கிறவர்களாய் இருக்கிறோமா? தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையிலே தியானித்து அதை நடக்கிறவர்களாய் இருக்கிறோமா? எப்படி வசனத்தின்படி நாம் நடக்க முடியும்? அதைத்தான் வசனம் சொல்கிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை தியானித்து கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அதை கேட்டு நாம் நடக்கிறவர்களாய் இருக்கணும். இதுதான் உபதேசத்தின் சத்தியத்திலே நடக்கிறதை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது, நம்முடைய நம்முடைய தியான நேரங்கள் எப்படி காணப்படுகிறது, நம் வேதத்தை தியானிக்கிறவர்களாய் இருக்கிறோமா, அவருடைய வார்த்தையின் கீழே நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுகிற காரியம் என்ன? நான் இந்த தேவ மனுஷனை பின்பற்றி நடக்கிறேன், நான் இவங்க சொல்றத கீழ்ப்படிஞ்சு அப்படி நடக்கிறேன், இந்த போதகர் சொல்றதுதான் நான் செய்வேன், இந்த உபதேசம் சொல்றதான் நான் செய்வேன். இது இந்த காலத்துல மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் காணப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலும் காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சில ஜனங்கள் அவர்களுக்குள்ளாக போராடி கொள்ளுகிறார்கள். என்ன சொல்லி? நான் பவுலின் பின்பற்றுகிறவன், நான் அலெக்சாந்தரை பின்பற்றுகிறவன். அங்க 2 கூட்டத்தாராய் மாறுகிறார்கள். இதை மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கு வசனம் சொல்லுகிறது, அங்கு 2-3 கூட்டத்தார் இருந்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அப்ப தேவ வசனமே அதை தான் சொல்லுகிறது. அப்ப நாம் யாரை பின்பற்றுகிறோமோ அல்லது எந்த மனிதர்களை பின்பற்றுகிறோமோ அது முக்கியம் அல்ல. தேவ வசனத்தை நாம் பின்பற்றி நடக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை தேவ வசனத்திலே கட்டப்பட்டு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நடக்கை தேவனுக்குள்ளா இருக்கிறதா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இரவும், ஒவ்வொரு நாள் காலையில எஞ்ச உடனே நாம் ஜெபிக்கும் பொழுது வசனத்தை எடுத்து வாசித்து ஜெபிக்க பழகணும். வசனத்தை சொல்லி ஜெபிக்க பழகணும். தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இன்றைக்கு நான் எப்படி நடக்கணும், இன்றைக்கு நான் என்ன செய்யணும், நான் எப்படியெல்லாம் வேதத்தை பின்பற்றி நடக்கணும், எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் அதன் மூலமாய் நம்மளோடு பேசுவார், அதன் மூலமாய் நம்மளை நடத்துவார், அதன் மூலமாய் நம்மளை அவருடைய பாதையில நடத்தி நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவான்களாய் நம்மளை வைத்துக் கொள்வார்.
நம்ம நினைக்கிறது என்ன? நம்ம ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், கிருபையினால கழுவப்பட்டிருக்கோம், அதனால நான் எப்பொழுது பரிசுத்தவான்களா இருப்போம் என்று நினைக்கிறோம். நாம் என்னதான் நம்ம ரத்தத்தினால கழுவப்பட்டிருந்தாலும், என்னதான் கர்த்தர் வெளிப்படும் நாளிலே அவருடைய கிருபையினால் நாம் மீட்கப்பட்டிருந்தாலும், ஒவ்வொரு நாளும் வசனத்தினால் நடக்கும் போது மாத்திரமே நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவான்களாய் காணப்பட முடியும். இன்னைக்கு நாம பரிசுத்தவானா இருக்கணும், நாளைக்கு நாம் பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வசனமே நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கணும். அவருடைய வசனத்திலே நாம் நடக்கிறவர்களாய் காணப்படணும். சிறிதா ஒரு டெஸ்டிமனியை குறித்து நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் ஒரு முஸ்லிம், அவர் முஸ்லிமா இருந்தவர். ஆனா இன்னைக்கு அவர் ஒரு அப்போஸ்தலரா இருக்கார். அதாவது வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி அதை பேசுகிறவர்களா இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்றதுல வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி அதை பேசுவார். நம்மளுக்கு தமிழக தேசத்திலும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அதை அவர் சாட்சியை சொல்லும்போது சொன்னார், அவர் ஒரு முஸ்லிம் மார்க்கத்தில் இருந்தவர். அவர் அதை சொல்லும் போது சொன்னாரு, நான் முஸ்லிம் மார்க்கத்தில் இருந்தேன், என்னுடைய வேதாக சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்து இயேசுவானவர் சிலுவையில மரிக்கல, இயேசுவானவர் சிலுவையில எல்லாம் மரிக்கல, அவர் மரித்தெல்லாம் போகல என்று சொல்லி அந்த குர்ஆன் சொல்லுகிறது என்று சொன்னார். ஆனா கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், உன்னுடைய பாவத்துக்காக மரித்தார், எங்களுடைய பாவத்துக்காக மரித்தார் சொல்லி அவர் சிலுவையில மரித்தார் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார். இதை ரெண்டு நான் கேட்கும் பொழுது எனக்கு பெரிய குழப்பம் ஆயிருச்சு. ஒரே மனுஷனை குறித்துதான் சொல்லுது, ஒரு புத்தகத்துல வேற மாதிரி சொல்லுது, ஒரு புத்தகத்துல வேற மாதிரி சொல்லுது. அப்ப எது உண்மை என்று நான் எனக்குள்ளாய் ஒரு யோசனை வந்தது. அதனால் ரெண்டு புஸ்தகத்தையும் வாசிக்க ஆரம்பித்தேன். வாசித்தது மாத்திரமல்ல, ரெண்டுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, இந்த பூமியில என்ன ஆதாரம் இருக்கு, பைபிளுக்கு அப்பாற்பட்டு பூமியில நடக்கையில இருந்த ஆதாரம் என்ன இருக்கு. இயேசு இருந்தா அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கும் அல்லவா, இயேசு மரித்திருந்தார் என்றால் அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கும் அல்லவான்னு சொல்லி நான் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணும் போதுதான் எனக்கு தெரிந்தது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று எல்லா ஆதாரங்களும் உங்க முடிக்கிறது. எல்லா ஆர்கியாலஜிஸ்டுடைய அல்லது வேத இயேசுவை குறித்து ஆராய்ச்சி பண்ணுகிற எல்லாருடைய முடிவும் அவங்க எழுதுற வார்த்தை என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார் என்றுதான் இருக்கு. அப்பதான் நான் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கின்றேன். அதற்கு பின்பாகத்தான் நான் இயேசுவின் பின்பாய் வர ஆரம்பித்தேன்னு சொல்லி அவருடைய வார்த்தையை சொன்னார். இது காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி விட்டது, அவருடைய நடக்கையை தேவனுக்குள்ளாய் மாற்றி விட்டது. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம் அவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு நாம் சொல்லக்கூடாது, அவருடைய வார்த்தையிலே நடக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். இன்றைக்கு அதுதான் மிகவும் அவசியமான காரியமாயிருக்கிறது. உங்களுடைய நண்பர்கள் ஒரு காரியத்தை சொல்லலாம், நம்முடைய ஜனங்கள் ஒரு காரியத்தை சொல்லலாம், யார் எதை சொன்னாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நீங்க நடக்க பழகிட்டீங்கன்னா, அது எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் சரி, நாம் கர்த்தரை விட்டு அசைக்கப்படாதவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்போ வேதம் சொல்லுகிறது, அவருடைய உபதேசம் நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது. அவருடைய உபதேசம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறது. எப்படி? அவருடைய வார்த்தையிலே நாம் நடக்கும் பொழுது. இதுதான் இயேசுவினுடைய ஜெபமாவே காணப்பட்டது. இயேசுவினுடைய ஜெபம் என்றால் மத்திய 6வது அதிகாரத்துல பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனா இன்னொரு இடத்துல இயேசு நமக்காய் ஜெபித்திருக்கிறார். மத்திய 6வது அதிகாரத்துல சொன்ன ஜெபம் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது. ஆனா இயேசு தம்முடைய சீசர்களுக்காக தம்முடைய ஜனங்களுக்காக ஜெபித்த ஒரு வசனம் இருக்கிறது. அது எங்க சொல்லப்பட்டுள்ளது? யோவான் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9 மற்றும் 11வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க. நான் அவர்களுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறேன். யாருக்காக? தேவனாய் இயேசுவை பின்பற்றின தம்முடைய ஜனங்களுக்காக, இயேசுவினுடைய ஜனங்களுக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார், ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? அந்த 9, 10, 11 இப்படியா சொல்லுகிறது, உலகத்துக்காய் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறேன். யாருக்காய் ஜெபிக்கிறார்? உலகத்தில் இருக்கிறவர்களுக்காக அல்ல, இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்காக. தேவனுடைய ஜனம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, இயேசு என் சொந்த ரட்சகர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அவர்களுக்காக ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. 11வது வசனம் சொல்லுது, நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி.
இயேசுவினுடைய ஜெபம் எப்படி இருக்க பாருங்க, இவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுங்க, இவங்கள மூலமா அநேக வல்லமை அடையாளங்கள் செய்யுங்க, அதெல்லாம் ஜெபிக்கல. அவருடைய முதல் பிரதான ஜெபம் என்னவா இருக்கு? நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, நாம் ஒன்றாய் இருக்கிறபடிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நாம் ஒன்றாய் இருக்கும்படி, நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படி. அப்ப வேதம், தேவன் என்ன சொல்லுகிறார்? இயேசு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? அவர் என்ன சொல்லுகிறார்? நாம் ஏவனோடு எப்பொழுதும் ஒன்றாய் இருக்கணும். நம்மளையும் வேதத்தையும் நாம் ஒன்றாய் பிரித்து விடக்கூடாது. வேதத்தை ஒரு இடத்துல நாம் சுமந்து கொண்டு ஒரு இடத்துல மறந்து விட்டு நாம் காணப்படக்கூடாது. சபைக்கு வரும் பொழுது வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. காலையில தனிப்பட்ட ஜெபத்திலே நாம் வேதத்துக்கு முக்கியம் கொடுக்கிறது. பின்பு வேலைக்கு போன நேரத்துல வேதத்தை மறந்துட்டு அங்க சண்டை போடுறது, வேதத்தை மறந்துட்டு யாரையோ ஒருவரை ஏமாற்றுகிறது, வேதத்தை மறந்துட்டு நாம் பொய் சொல்லுகிறது, வேதத்தை மறந்துட்டு வேதத்துக்கு பிரியமன்னாத வாழ்க்கையை நடத்துகிறது, நடக்கை நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. இது எல்லாவற்றையும் தேவன் விரும்புகிறது அல்ல. அங்கு தேவன் சொல்லுகிறார் பாருங்க, நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கு? நம்முடைய ஜீவியம் கிறிஸ்துவோடு ஒன்றாய் இருக்கிறதா? நம்முடைய ஜீவியம் உபதேசம் என்கிற அவருடைய வார்த்தையிலே ஒன்றாய் காணப்படுகிறதா? அவருடைய சத்துவ, அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தையிலே நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? நம்முடைய நடக்கை வேதத்தோடு இருக்கிறதா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. அன்றைக்கு ஒரு நாள் ஒரு காரியத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, எல்பிஜிடி கம்யூனிட்டி குறித்து, இப்பொழுது அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது, அதை குறித்து நான் படித்துக் கொண்டிருந்தேன். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இதை குறித்து இப்ப இருக்கிறவங்க எப்படியெல்லாம் அதை பேசுறாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல கிடையாது, இங்க மேற்கத்திய நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குன்னே தனி சபைகள் இருக்கு. நான் என்ன சொல்லுகிறேன்னா, ஆண் விரும்புகிறவர்கள், பெண் விரும்புகிற அந்த எல்பிஜிடி கம்யூனிட்டி என்று சொல்லுவார்கள். அந்த கம்யூனிட்டி அன்னகர்கள் அல்ல, இவர்கள் எல்பிஜிடி கம்யூனிட்டி. அவர்கள் என்று தனியா சபை வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன தனியா அவங்களுக்கென்று ஒரு ரெவரண்ட நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க பேசுறதுன்னா அவங்களும் பைபிள் எடுத்து தான் பேசுறாங்க, ஆனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திரித்து பேசுறாங்க. அப்படி நான் ஸ்டடி பண்ணிட்டு வரும் பொழுது அதுல ஒரு காரியத்தை குறித்து, நான் ஒரு விட்னஸை குறித்து நான் படிக்க ஆரம்பித்தேன். அது வீடியோவை நான் பார்த்தேன். அதுல ஒரு ஸ்திரீ, ஒரு சிஸ்டர் தான் பேசுகிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றாங்க, தேவன் சொல்லி இருக்கிறார், வேதம் சொல்லி இருக்கு, இயேசுவே சொல்லி இருக்கிறாரு, நான் பாவிகளுக்காக தான் வந்தேன், நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளுக்காக நான் வந்தேன். அப்ப எல்பிஜிடி கம்யூனிட்டியில இருக்கிறவங்க ஓரினை சேர்க்கையெல்லாம் பாவம் என்றால் எங்களுக்காகத்தான் இயேசு வந்திருக்கிறாரு, எங்களுடைய பாவத்தை மன்னிக்க தான் இயேசு வந்திருக்காரு. அப்ப நாங்க செய்யறது பாவமே கிடையாது. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க, எங்களை நீங்க ஏத்துக்கல, எங்களை மாதிரி நீங்க மாறல, அல்லது எங்களை மாதிரி விருப்பம் இருக்கும்போது நீங்களும் மாறலன்னா நீங்க இயேசுவையும் ஏத்துக்கல என்று சொல்லி அவர்கள் வசனத்தையே அப்படி திரித்து பேசுகிறார். இந்த நாட்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் அநேக இடங்களில் சம்பவிக்கிறது, அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை நாம் பரிசுத்தவான்களாய் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தத்தினால் நாம் கழுவினால் மாத்திரம் போதாது, அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற கை ஜெபித்தால் மாத்திரம் போதாது. நம்முடைய நடக்கையும் பரிசுத்த நடக்கையாய் காணப்படணும். நம்முடைய நடக்கையும் தேவனுடைய வசனத்துக்கு ஏற்ற நடக்கையாய் இருக்கணும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேச்சுகள், நம்முடைய கிரியைகள் எல்லாம் அவருக்கு உகந்த கிரியைகளாய் காணப்படணும். அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தவான்களாய் காணப்படுவோம். அப்பொழுதுதான் அவருடைய இரத்தத்தினாலும் கிருபையினாலும் நாம் சுத்திகரிக்கப்பட்டதற்கு ஒரு அர்த்தம் இருக்குமே தவிர, இல்லாவிட்டால் நாம் கைவிடப்பட்டவர்களாய் மாறி போகும். அதான் வேதம் சொல்லுகிறது, உபதேசத்தினால், அவருடைய வார்த்தையினால் நம்மளை சுத்திகரிக்கிறார். சரி, இங்க வசனம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையினால் நம்மளை சுத்திகரிக்கிறார் என்றால் அதற்கு இன்னொரு ஆதாரமான வசனம் என்ன? லூக்காவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 35 மற்றும் 37வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய உபதேசத்தை நாம் கைப்பற்றி நடக்கணும் என்று வசனம் சொல்லுகிறது. சரி, எப்படிப்பட்ட உபதேசத்தை நாம் கைப்பற்றி நடக்கணுமா? இன்றைக்கு நிறைய உபதேசம் இருக்குது. நீங்க வெளியில போய் கிறிஸ்தவர்களை குறித்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய டினாமினேஷன் இருக்கு. 3000க்கும் அதிகமான டினாமினேஷன் இருக்கு. நான் இருக்கிற சின்ன டவுன்லயே 18 டினாமினேஷன்ஸ் இருக்கு. இது மாதிரி நம்மளுடைய இடங்களையும் நம்ம பார்க்கலாம். அப்ப எதுதான் உண்மையான உபதேசம்?
எதுதான் கிறிஸ்துவினுடைய உபதேசம் என்று நீங்க பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, லூக்காவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 35 வரைக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இயேசுவினுடைய உபதேசத்தை குறித்து சொல்லியிருக்கு. என்ன உபதேசமா? உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றியறிதலாய் இருக்கிறவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். இதுதான் கிறிஸ்துவினுடைய உபதேசம். நம்முடைய உடைகள் எப்படி இருக்கு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கு, நம்ம எப்படி சபைக்கு போறோம், அதையெல்லாம் தேவன் முக்கியத்துவமாய் பார்க்கிறது அல்ல. இங்க இயேசு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. அவருடைய உபதேசம் என்னவா? உங்களுடைய சத்துருக்களை நேசியுங்கள். உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கும் சரி, தீமை செய்தவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். இதுதான் கிறிஸ்துவினுடைய உபதேசம். இதுதான் உபதேசத்தின்படி நடக்கிறதை காட்டுகிறது. இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு? நம்மளை அடித்தார்கள் என்றால் நாம் இறங்கி போறோமா? நம்மளை ஒருத்தவங்க ஏமாத்திட்டாலும் அவங்களுக்கு உதவி செய்யறோமா? நம்மள இடத்துல உதவி கேட்டு வரும் பொழுது நம்முடைய நடக்கை எப்படி இருக்கு? அன்னைக்கு நீ என்னை ஏமாத்தினல, அன்னைக்கு நீ இப்படி பண்ணல, அன்னைக்கு நீ என்னை அடிச்சல என்று சொல்லி அப்படிதான் நான் பேசுகிறோம். இதுக்கும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றேன் தெரியுமா? என்னைய இவன் அடிச்சான், அதனாலதான் கர்த்தர் அவனை அடித்தான். என்னைய அவன் கொலை செய்ய பார்த்தான், அதனாலதான் அவனை கொன்று போட்டான். அது ஒரு பக்கத்துல மன திருப்திக்கு நாம சொல்லுகிறோம். ஆனா வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நடக்கணும் என்றால், நாம் சத்துருக்களை நாம் நேசிக்கிறவர்களாய் முதலாவது காணப்படணும். உங்களோடு இருக்கிற உங்கள் ஜனங்களை நீங்கள் நேசிக்கிறவர்களாய் இருக்கணும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களோடு சண்டையிடுகிறவர்களாய் இருக்கலாம். உங்கள் வேலை பார்க்கிறவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்கிறவர்களாய் இருக்கலாம். நீங்க அவங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறவர்களாய் மாத்திரமே காணப்படணும். தவிர அவர்கள் காலவாரி விட்டாங்க, நானும் காலவாரி விடுகிறேன் என்கிற வாழ்க்கை நம்மளிடத்துல இருக்கக்கூடாது. 2வது வார்த்தை சொல்லுது பாருங்க, அவங்களை சிநேகியுங்கள். 2வது நன்மை செய்யுங்கள். 3வது கடன் கொடுங்க. இந்த கடன் கொடுக்கிறதுனா உடனே வட்டிக்கு கொடுக்கறது இல்ல. அவனுக்கு அவனுடைய பலன் எதிர்பாராம அவனுக்கு உதவி செய்யுங்க. அதைத்தான் தேவன் நீங்க கடன் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். பலன் எதிர்பாராம நான் 100 ரூபாய் கொடுத்தா அவன் திரும்ப கொடுத்துருவான் என்கிற எண்ணத்துல யாருக்கும் கொடுக்காதீங்க. நான் 100 ரூபாய் கொடுக்கிறேன், அது எப்போது அது கர்த்தர் உதவி செய்ய சொல்லியிருக்காரு. நான் அவன் கஷ்டத்துல இருக்கான், அந்த மனுஷன் கஷ்டம் இருக்கான், நான் உதவி செய்யறேன்னு சொல்லி கொடுத்து பாருங்க. அதைத்தான் தேவன் நேசிக்கிறார். அது என்னவாய் மாறுகதாம்? அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றியுள்ளவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தாரே. அப்ப நம்முடைய பிதாவே அப்படி செய்கிறார் என்றார், நம்முடைய கிறிஸ்துவே அப்படி செய்கிறார் என்றால், நாமும் அப்படி செய்கிறவர்களாய் காணப்படணும். இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா என்ன காரியத்தை செய்யணும்? நம்முடைய சத்துருக்களை நாம் நேசிக்கணும். இன்றைக்கு நாம் பலப்படணும், நம்முடைய பலன் மிகுதியா இருக்கணும், என்ன செய்யணும்? நம்முடைய சத்துருக்களின் துரோகிகளை நேசிக்கிறவர்களாய் காணப்படும். இதுதான் கிறிஸ்துவினுடைய முதலாவது உபதேசம். 2வதாய் கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அந்த வார்த்தையை சொல்ல பாருங்க. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவர்களாய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் காணப்படுங்க. உங்கள் சத்துருக்களையும் துரோகிகளையும் நேசிங்க. 2வது இரக்கமுள்ளவர்களாய் இருங்க. இது எதை காட்டுது தெரியுமா? அவங்களுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இருக்காது, அல்லது அவங்க நம்ம வாழ்க்கையில் நல்லவங்களாவே இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நாம் மூஞ்சை திருப்பிக்கிட்டு நம்ம போயிடக்கூடாது. அவர்களுக்கு நாம் இரக்கம் பாராட்டுகளா இருக்கணும். நீங்க நடந்து போறீங்க, யாராவது ஒருவங்க கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு போய் உதவி செய்ய பாருங்க. நடந்து போறீங்க, யாராவது ஒருத்தவங்க தேவையில இருக்காங்களா அவங்ககிட்ட இருக்க அதை கொடுக்க பாருங்க. இதுதான் யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கமாய் காணப்பட்டது. அவர் சொன்னார், உங்களிடத்துல 2 ஆடை இருக்க, 1 நீங்க கொடுங்க. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய ஜீவியம் இப்படிதான் இருக்கணும். மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர்களாய் நாம் காணப்படணும். நேசிக்கிறது என்பது சத்துருக்களை நேசிக்கணும். இரக்கம் பாராட்டுகிறது என்பது இல்லாதவனுக்கும் உதவி தேவையுள்ளவனுக்கும் கஷ்டப்படுறவனுக்கும் நாம் உதவி செய்கிறவர்களாய் நாம் காணப்படணும். நம்முடைய இருதயத்தில் இரக்கம் உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். இதுதான் உபதேசத்தின்படி நடக்கிறதை காட்டுகிறது. உபதேசத்தின்படி நடக்கிறதுனா என்ன? இரக்கம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்க.
இன்னைக்கு துரதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? அநேக சபைகளிலும் சரி, அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் சரி, இரக்கம் என்கிற காரியம் ஒன்று இல்லாமல் காணப்படுகிறது. அன்றைக்கு ஒரு நாள் இருந்தது, தானம் தர்மம் செய்கிற காலமாய் இருந்தது. இல்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள், மிஷனரியா போனவர்களுக்கு கொடுத்தார்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது? எனக்கு கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையை பாருங்க என்று சொல்லி அப்படிதான் நம்முடைய ஜெபம் மாறுகிறதே தவிர இரக்கம் என்கிற காரியம் இன்றைக்கு தனிந்து போனதாய் காணப்படுகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அன்பு ஒரு கால் தனிந்து போகும். அது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒரு காலம் இரக்கத்திலே தனிந்து போனவர்களாய் காணப்படக்கூடாது. மூன்றாவதாய் இயேசுவினுடைய உபதேசம் என்னவா? 37வது வசனம் சொல்லுது பாருங்க, மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகளாய் தீர்க்கப்பட மாட்டீர்கள். மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்காமல் இருக்கணும். இது எதை காட்டுகிறது? இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரையும் குறை சொல்லுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. அவர்கள் என்னதான் தவறு செய்தாலும் சரி, அவர்கள் என்னதான் வாழ்க்கை வித்தியாசமாய் வாழ்ந்தாலும் சரி, நாம் அவர்களை குறை சொல்லுவதற்கு நம்மளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நாம் அவர்களை குறித்து குற்றம் சாட்டுகிறது, இது கோல் முட்டுகிறதை காட்டுகிறது. மற்றவர்களை குறித்து பேசுகிற புரணி பேசுகிறதை காட்டுகிறது. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் நாம் ஒருவரை குறித்தும் நாம் குறை சொல்லாதவர்களாய் காணப்படணும். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுங்க, மற்றவர்களை குறித்து குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகளாய் தீர்க்கப்பட மாட்டீர்கள். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நிறைய பேரை குறித்து குறை சொல்றோம். உதாரணத்துக்கு சின்ன காரியத்தை சொல்றேன். நீங்க ஒரு ரோட்ல ஒரு குடிகாரனா, ஒரு தண்ணி அடிச்சுட்டு குடிகாரனா இருக்கிற ஒரு மனுஷனை பாக்குறீங்க. அவனை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ என்று நகண்டு போவோம். அதோட நிறுத்த மாட்டோம். அங்க பாரு, அவன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான், அவன் குடும்பம் என்ன ஆகுறது, அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு சொல்லி அவனுக்கு அந்த மனுஷனை குறித்து இறக்கப்படுற மாதிரியே அவன் அந்த மனிதனை குறித்து நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க, மற்றவர்களை குறித்து குறை சொல்லாதே. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை அறியாமலே நாம் அநேக தவறுகள் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, கர்த்தர் நாம் செய்த தவறுகள் எல்லாம் பட்டியல் போட்டா நாம் எங்க நிற்போம் என்பதை யோசித்து பாருங்க. அவருடைய சமூகத்துக்கு நாம் வந்திருக்க முடியாது, அவருடைய ஆலயத்திலே நாம் காணப்பட முடியாது, அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு நாம் நிற்க முடியாது, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஏனென்றால் நம்முடைய குற்றங்கள் அங்கு அவ்வளோ பெரியதாய் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறான். கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற 4வது உபதேசம் என்ன? குற்றவாளிகள் என்று யாரையும் குற்றம் தீர்க்க கூடாது. 4வதாக கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? அங்க வசனம் சொல்லுது, மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களை சபிக்காமல் காணப்படுங்க. மற்றவர்களை சபிக்கிற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து ஒரு காலமும் பிறக்க கூடாது. ஒருவரையும் சபித்து சாபம் விடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. நீ எனக்கு இப்படி செஞ்சிட்டல பாரு, உன் குடும்பத்துல எல்லாரும் மரித்து போயிடுவார்கள், உன்னுடைய பிள்ளைகள் நாசமா போயிடுவார்கள், உன்னுடைய குடும்பம் இப்படி ஆயிரும் என்று சொல்லி மற்றவர்களை சபிக்கிற காரியம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டத்துல சபிக்கிறது வேற மதமா காணப்படுது. எப்படி இருக்கு தெரியுமா? அவங்க சொல்றாங்க, என்ன நீ அடிச்சுட்ட பாத்தியா, கர்த்தர் உன்னுடைய காலை உடைப்பார். என்ன நீ அடிச்சுட்ட பாத்தியா, கர்த்தர் உன்னுடைய கரங்களை உடைப்பார். இயேசு நமக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை. அவரை அடிக்கும் பொழுது அவர் அமைதியாய் இருந்தார். அதைத்தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அவர்கள் தலைகளாய் தொங்கவிடப்பட்டார்கள், சிலுவையிலே தலைகளாய் அடைக்கப்பட்டார்கள், தலையை வெட்டப்பட்டார்கள், அக்கினி கோப்பரையில போடப்பட்டார்கள். இப்படியெல்லாம் பாடுகள் அனுபவித்தாலும் அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை மாத்திரமே அவர்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் ஒருவனையும் சபிக்கல. என்னை நீ சிலுவையில் அறைஞ்சிட்டல, கர்த்தர் உன்னை அடிப்பார்னு சொல்லல. சேவானுக்கு ஒரு அடையாளம் எடுத்துக்கொள்வோம். ஆதி கிறிஸ்தவ நாட்களுக்கு சேவான் ஒரு விசுவாசி, ஒரு சாதாரண விசுவாசி. ஆனா அவன் சொல்லுகிறான் பாருங்க, ஆண்டவரே இவர்களை மன்னியும். இதுதான் அநேகரை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்காமல் இருக்கிறதை காட்டுது. இன்னைக்கு நம்ம அநேகர் சிலுவையை குறித்து கேள்விப்படுறோம். சிலுவையை இயேசு சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அப்படி என்று நம்ம நினைக்கிறோம். அது எதை காட்டு தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலையும் அவர்களை நரகத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலும் அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தார். அதைத்தான் சேவன் செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நாம் மற்றவர்களுக்கு சாபத்தை இடுகிறோமா?
உன்னை கர்த்தர் அக்கினியினால் சுட்டெரிப்பார், உன்னை அழித்து போடுவார் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, நம்முடைய யுத்தம் சதையோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் நம்மளுடைய யுத்தம் இருக்கிறது. அதை நாம் இன்றைக்கு மறந்து போனவர்களாய் இருக்கக்கூடாது. இதைத்தான் இயேசு சொல்கிறார், என்னுடைய உபதேசத்தில் நடக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், என்னுடைய உபதேசத்தை கைப்பிடிக்கிறவர்கள் சுத்திகரிக்கப்படுவார்கள். இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு? நம் அநேகரை சாபத்திலும் அநேகரை ஆக்கினை தீர்ப்பிலே ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்ப்போமாக. அடுத்ததா இயேசு கற்றுக் கொடுக்கிறத பாருங்க, அப்பொழுது நீங்களும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாகாது இருப்பீர்கள். நாம் நரகத்துக்கு போகக்கூடாது, நாம் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக கூடாதுன்னா நமக்கு விரோதமா எழும்புகிற யாரையும் நாம் ஆக்கினை தீர்ப்புக்குள் விடக்கூடாது. அடுத்ததா இயேசு சொல்றாருங்க, விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இது எதை காட்டுகிறது? இதுதான் உபதேசத்தை பிரசங்கிக்கிறதை காட்டுகிறது, இதுதான் சுவிசேஷம் சொல்லுகிறதை காட்டுகிறது. உங்களோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை பண்ணுங்கள். நாம் எப்படி விடுதலை பண்ண முடியும்? நாம என்ன செய்ய முடியும்? அதுதான் சுவிசேஷத்தை அவர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். இதை யோசித்து பாருங்க, சுவிசேஷம் எங்க வருது பாருங்க, கடைசியா வருது. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? ஒருத்தவங்களை பார்த்தோன்னு சுவிசேஷம் சொல்லணும்னு நினைக்கிறோம், ஒருத்தவங்களை பார்த்தோன்னு சுவிசேஷம் சொல்லி கிறிஸ்துவ அவங்க ஏத்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா கிறிஸ்து கற்றுக் கொடுத்த உபதேசத்தை பாருங்க, முதலாவது சத்துருக்களை நேசிக்க பழகுங்க, 2வது அவர்களுக்கு நன்மை செய்ய பழகுங்க, 3வது துரோகிகளை நேசிக்க பழகுங்க, 4வது நீங்க மற்றவர்களுக்கு இரக்க பாராட்ட பாருங்க, அடுத்து மற்றவர்களை குற்றம் தீர்க்காமல் இருங்க, அடுத்து மற்றவர்களை ஆக்கினை தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்காம இருங்க, மற்றவர்களுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க. சுவிசேஷம் சொல்லுகிறது நம்முடைய நடைமுறையிலே கடைசியாய் வருகிறது. ஏன் இதை இயேசு கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? யாரு ரட்சிக்கப்பட்டாலும் நீங்க ஒருத்தவங்கிட்ட போய் யார்கிட்டயாவது சுவிசேஷம் சொன்னீங்கன்னா, நம்முடைய நடக்கை அங்கு தேவனுக்கு உகந்ததாகவோ நம்முடைய வாழ்க்கை முன்மாதிரியா இல்லாவிட்டால், நாம் சொல்லுகிற சுவிசேஷம் ஜீவனுள்ளதாய் இருந்தாலும் அது அவனுடைய வாழ்க்கையிலே மரித்ததாய் தான் காணப்படும். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அது மரித்ததாய்தான் இருக்கும். நீங்க சொல்ற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, நீங்க சொல்ற வார்த்தை கிறிஸ்துவின் வார்த்தை, ஆனா அவனுடைய வாழ்க்கையில அது கிரியை செய்யவே முடியாது. காரணம் என்ன? நம்மளிடத்திலேயே நாம் ஜீவன் இல்லாதவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஜீவன் இல்லாத இருக்கிறபடியினால் அது அவனுடைய வாழ்க்கையிலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அது ஒரு ஜீவன் இல்லாத விதையாய் தான் விதைக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, அவருடைய சத்தியம் நம்மளை சுத்திகரிக்கிறது, அவருடைய சத்தியம் நம்மளை சுத்திகரிக்கிறது. இன்றைக்கு நம்மளை நாம் சுத்திகரிக்க நாம் ஒப்பு கொடுப்போமாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நிதானித்து பாருங்க. உங்கள் சத்துருக்களை நீங்க நேசிக்கிறோமா? நம்முடைய துரோகிகளை நாம் நேசிக்கிறோமா? அல்லது இன்னைக்கு நான் சொல்றோமா, எனக்கு அவன் துரோகம் செய்துட்டான், அந்த காயம் இன்னும் எனக்கு மாறல, அந்த காயம் எனக்கு இன்னும் மாறல, நான் அந்த காயத்தை என்னால மறக்க முடியல என்று சொல்லி அதை நாம் பிடித்துக் கொண்டவர்களாய் காணப்படுகிறோமா? நேற்றைய தினத்திலே நானும் ஷைனி ஒரு காரியத்தை குறித்து தியானித்து கொண்டிருந்தோம், பேசிக் கொண்டிருந்த வேதத்திலே நியாயாதிபதி புஸ்தகம் 16வது அதிகாரம் சிம்சோனை குறித்து நாங்கள் தியானித்து 2 டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கு ஒரு காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். நாம் சிம்சோனை பார்க்கும் பொழுது அவன் பாவம் செய்கிறவன், அவன் விபச்சாரிட்ட போனா, அவன் கல்யாணத்துல ஏமாத்தினா, நிறைய காரியங்களை செய்தான் என்று சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா சிம்சோனுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா அவன் இருதயம் நொறுக்கப்பட்டவனாய் காணப்படுறான். ஏனென்றால் அவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அல்லது அவனுக்கு வர வேண்டிய மனைவியா இருந்தவள் இன்னொருத்தவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டான். அங்கே அவனுடைய இருதயம் உடைக்கப்படுது. அவன் நேசித்த ஒரு ஸ்திரீ அங்க அவனுக்கு கிடைக்கல, அங்க அவன் ஏமாற்றப்படுகிறவனாய் மாறுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்களே அவனை கையை கட்டி பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுக்கிறாங்க. தன்னுடைய சொந்த ஜனங்களினால் அவன் வெறுக்கப்பட்டவன், இருதயம் நொறுக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவனுடைய தாயும் தகப்பனும் அவனோடு இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்கிறவர்களாய் அவர்கள் காணப்படல. அதுலயும் அவன் தனிமையாய் காணப்படுறான். இப்படி எல்லாம் அவன் நொறுக்கப்பட்டவனாய் இருந்தபடியினாலதான் அவன் தெலீலாளின் மடிக்கு போகிறவனாய் காணப்படுகிறான்.
அதனாலதான் அவன் மரித்து போனவனாய் மாறின. எப்படி மரித்து போகிறான் பாருங்க, சத்துருக்களோடு அவன் மரித்து போன காரணம் என்ன? அவனுடைய ஜீவியம் ஒரு மரித்த ஜீவியமாய் மாறி கொண்டிருந்தது. அவனுடைய ஜீவியம் கர்த்தருக்குள் கட்டப்படல. ஆவியானவர் இறங்கினாரு, ஆனாலும் அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்ட இருதயமாய் இருந்தபடினால், அவன் தேவனிடத்துல போய் தன்னை சரிபடுத்திக் கொள்ளாதபடினால் அவன் சத்துருக்களோடு மரித்து போனான். இதைத்தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மளை சுத்தப்படுத்துகிறது, உண்மைதான். அது எப்படி நம்மளை சுத்திகரித்துகிறது? நம்மளை சீர்படுத்தி நம்மளை தேவனுக்கு உகந்தவர்களாய் நம்மளை மாற்றுகிறது. எப்படி? நம்முடைய சத்துருக்களை நாம் நேசிக்க வைத்து, நம்முடைய துரோகிகளுக்கு நாம் நன்மை செய்ய வைத்து, மற்றவர்களை குற்றம் சாட்டாமல், மற்றவர்களை ஆக்கினை தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்காமல், மற்றவர்களை விடுதலை பண்ணணும். இதனாலதான் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதைத்தான் இந்த லூக்காவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 35 37 வசனம் வரைக்கும் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். இப்ப நாம ஜெபிக்க போறோம். தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவர் என்னை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. நான் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டுட்டேன், நான் கிருபையினால சுத்திகரிக்கப்பட்டுட்டேன். என் கால்களை இன்றைக்கு கழுவுங்க ஆண்டவர் என்று கேளுங்க. அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அவன் முழுக்கவும் ஒரு முறை முழுக்கப்பட்டவன், அவன் கால்கள் கழுவினால் மாத்திரம் போதும். அவன் ஒரு முறை முழுக்கப்பட்டவன், கால்கள் கழுவினால் மாத்திரம் போதும். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறான். நம்முடைய கிரியை எப்படி இருக்கு? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்முடைய நடக்கை எப்படி இருக்கு? நாம் உபதேசத்திலே நடக்கிறவர்களா இருக்கிறோமா? கிறிஸ்துவின் உபதேசத்திலே நடக்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லது மனிதர்களின் உபதேசத்திலே நடக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு? நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? மற்றவர்களை குற்றவாளிகளும் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இல்ல அவர்களை மன்னித்து விடுதலையாக்குகிறவர்களாய் காணப்படுகிறோமா? இப்பொழுது எல்லாரும் நாம் கண்களை மூடுவோமாக. வேதம் இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அது என்ன காரியம்? உபதேசத்தினால் சுத்திகரிக்கப்படுதல். உபதேசத்தினால் சுத்திகரிக்கப்படுதல். தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னை உபதேசத்தினால் சுத்திகரிங்க ஆண்டவர் என்று சொல்லுங்க. என்னை உபதேசத்தினால் சுத்திகரிங்க என்று ஒப்புக்கொடுங்க. உம்முடைய வார்த்தையினால் என்னை சுத்திகரிங்க. நான் சத்தியத்திலே நடக்கணும் என்று ஒப்புக்கொடுங்க. நான் மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்க கூடாது, மற்றவர்களை ஆக்கினை தீர்ப்புக்கு தீர்க்க கூடாது. மற்றவர்களை நான் நேசிக்கிறவனாய் இருக்கணும், சிநேகிதவனாய், மற்ற துரோகிகளுக்கு சிநேகிதனாய் காணப்படணும், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவனாய் காணப்படணும், இரக்கம் உள்ளவனாய் காணப்படணும் என்று ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடும் கொடுந்தக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் எங்களோடு பேசி உம்முடைய உபதேசத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, ரத்தத்தினால் மாத்திரமல்ல, கிருபையினால் மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தை எங்களை சுத்தமாக்குகிறது என்பதை கற்றுக் கொடுத்து நாங்கள் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய், மற்றவர்களை ஆண்டவரே அப்பா நன்மை செய்கிறாய் இருக்கணும் என்று சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு பலமான இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க கர்த்தாவே. அப்படிப்பட்ட காரியத்தை செய்யத்தக்கதான தைரியமும் வைராக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. நாங்கள் மற்றவர்களை நேசிக்க உதவி செய்யுங்க, சத்துருக்களை நேசிக்க, துரோகிகளுக்கு நன்மை செய்ய கிருபை செய்வீராக. நீர் எப்படி ஆண்டவரே நன்மை செய்தவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் நீர் நன்மை செய்தீரோ, அதே போல் நாங்கள் நன்மை செய்ய, மற்றவர்களை குற்றம் தீர்க்காதபடி, ஆக்கினைக்கு ஒப்பு கொடுக்காதபடி, மற்றவர்களை சபிக்காதபடி, இரக்கம் பாராட்ட வேண்டியவர்களுக்கு இரக்கம் பாராட்ட கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் வாழ்க்கை, எங்கள் நடக்கை ஒரு சத்தியமாய் மாறட்டும். எங்கள் வாழ்க்கை, எங்கள் நடக்கை அநேகரை விடுதலையாக்குகிறதாய் மாறட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட பரிசுத்தம், அப்படிப்பட்ட பாவ நிவாரணமுடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு நீர் கொடுப்பீராக. அப்படி நீர் கொடுத்து எங்களை சாட்சியுள்ளவர்களாய் நீர் மாற்றுகிறாங்க. அப்படி நீர் சேர்க்கா நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.